இத பாரு, இந்த ஆள் சம்சார வாசலையே உட்கார்ந்து இருக்கு. அந்த பொம்பளை சரியான வாயாடி. பேசாம இரு. நான் அந்த பொம்பளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளைகிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ. இறங்கி வா. கொஞ்சம் இருங்க, கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன், உங்க பாவா அந்த கிரிமினலை புடிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப டேலண்டட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வரீங்களா? பாவா அவரும் உள்ளதான் வராரு. கமான் கமான். என்ன, நான் உங்க பாவாவை என்னமோ நினைச்சிருந்தேன். ஆனா ஃபைட் அப்படி ஒரு ஃபைட். ஐ நோ இட். இயற்கையிலேயே என் பாவா ரொம்ப முரட்டுத்தனமான கேரக்டர். என்னது, என் பாவா அவனை வாயை கட்டி கூட்டு போறாரு, அதுவும் என் பெட்ரூம்குள்ள கூட்டு போறாரு. இருங்க என்ன, இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு. இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம்னு வெச்சுக்கோங்க, மத்தவங்க எல்லாரும் தலைமறைவாயிடுவாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாவா இவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு. 2 நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆகுறேன். ஒரு முக்கியமான விஷயம், நானும் உங்க பாவாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆளு வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதுல நான் பாத்துக்கிறேன். பாவா, என்ன பாவா வந்த வேகத்திலே போறீங்க, அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல, இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு. இதுலயே போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, வந்தது வந்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சமானது ஒண்ணு சுட்டு வச்சிருக்கேன், ஒன்னே ஒண்ணு சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணு நிக்குதுல்ல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்கே கத்துற? ஐயோ, என்னையா ஃபைட் அடிக்கிற? டேய், சீக்கிரம் சமையல் கட்டுக்கு போய் மிளகாத்தூள் எடுத்து வர. ஏயா, இத்தனை நாளா என் புருஷனை கஷ்டப்படுத்தின, அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்டு வேற தின்னுட்டு போன, இன்னைக்கு சைட் அடிக்கிற. இந்த வீடு அடிச்சது வரட்டும், மிளகாத்தூள் வரட்டும், பாக்குறேன். அப்பா மாதிரி இருக்கிற இது அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருட. எங்க அம்மாவை அசைச்சு அடிச்சேன். அந்த அம்மா அப்படி கொஞ்சம் கொடுமா, எனக்கு கொஞ்சம் தூக்கி விடுமா. போடு போடு நல்லா போடு போடு. बहुत अच्छा சேட்டு, நான் இன்னொரு தடவை சொல்றேன் கேட்டுக்கோ. நாங்க இங்க 20 கோடி ரூபாயோட வெயிட் பண்றோம். 20 crores, அதாவது 20 கோடி ரூபாயோட நாங்க இங்க வெயிட் பண்றோம். நீ அதுக்குண்டான டைமண்ட்ஸோட வர்றேன். ஓகே, சம்ஜே? बहुत अच्छा. என்ன பார்ட்னர் விளையாடுறீங்க? பாம்பே பார்ட்டிட்ட 20 கோடி ரூபாய்க்கு டைமண்ட்ஸ் கொண்டு வர சொல்றீங்களே, அவ்வளவு பணம் நம்மகிட்ட ஏது? நம்ம கிட்ட 20 கோடி பணமா கையில் இல்ல, இருந்தாலும் ராமு இருக்கிறான். ஐயோ, எனக்கு மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு, ஒண்ணுமே புரியலையே. உனக்கெல்லாம் புரியுற மாதிரி நான் யோசிச்சேன்னா அப்புறம் உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? மிஸ்டர் காசிநாத், இனிமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வேண்டாம். ராமு வச்சு அந்த பாம்பே பார்ட்டிக்கு காசை கொடுக்காம ஒரே அடி நெத்தி அடியா அந்த 20 கோடி டைமண்ட்ஸையும் அடிச்சிருவோம். சின்ன பாப்பா, உன் வலை மீன் மச்சம். என் வலது தொழில மீன் மச்சம் இருக்கிறது இந்த உலகத்திலேயே என் பாவா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா நீங்க என் பாவாவா? பாவா, ஏம்டி சின்ன பாப்பு, எவருமே ஸ்டாப் செய்யட்டல. இது போலீஸ் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இருக்குல்ல, அது கொடுங்க. இது எதுக்கு? இத கையில வச்சிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், this is fire. Stop, stop, stop. வண்டியில பேசஞ்சர் இருக்காங்கம்மா. இருக்கடியா, போலீஸ் சொல்றல கேக்குறியா? பாவா, கம் ஆன். நோ சின்ன பாப்பு, நீ பண்றது ரொம்ப அநியாயம். இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த நேரத்துல போய் நியாயம் பேசிட்டு வாயா. ராமு, என்னடா இது? ஒரு வாரத்துக்குள்ள மெட்ராஸ் போயிட்டு வரேன்னு சொன்னே, என்ன இதெல்லாம்? ஐயோ, இது என்ன புது கன்ஃபியூஸா இருக்கு? என்னம்மா, இவர் என் ஹஸ்பண்ட் வீரசாமி. இல்ல இல்ல, என் மகன் ராமு. இல்ல வீரசாமி. இல்ல, என் புள்ள ராமுங்கறல. வீரசாமிங்கறல. ஐயோ, என் புள்ள ராமுமா. ராமு வீரசாமி தான். இல்ல, ராமு தான். இத பாருமா, நான் உங்க புள்ள ராமு தான். நீ கமெண்ட் சின்ன பாப்பு. இத பாருமா, நான் உங்க புள்ள ராமு தான்.
இத புதுசா கல்யாணம் பண்ணிட்டேன். மீதி சமாச்சாரம் வீட்டுல போய் சொல்றேன். ஏண்டா போய் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? இரு சாந்தி சாந்தி, வீட்டுல போய் விவரமா பேசிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. ஆமா, இந்த கேமரா வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த அம்மாவை வீடியோ கேமரால ஷூட் பண்ணி அந்த கேசட்டை ராமுக்கு அனுப்ப போறேன். 24 மணி நேரத்துல நீ என்கிட்ட சரண்டர் ஆகல, உங்க அம்மா அவுட் அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல போறேன். தாய் பாசத்துல கரடி சரண்டர் ஆயிடுவான். வெரி குட். இப்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான் உங்க பிரெயின்ல ஒரு ஸ்பார்க்கே வருது பாபா. பாபா, பின்னால அந்த கருப்பு பெட்ஷீட் எதுக்கு? அதாவது இந்த அம்மாவை நம்ம எங்க கட்டி வச்சிருக்கோம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே நம்மள எல்லாம் அடிச்சு போட்டு அந்த அம்மாவை காப்பாத்திட்டு போயிருவான். அதனால இந்த பின்னால லொகேஷன் தெரியாம இருக்கிறதுக்காக பேக் டிராப்ல பிளாக் பெட்ஷீட். சூப்பர். இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் மூல. லைட் போடு லைட் போடு. ஏய் பொம்பளை, நானே தொங்க போட்டிருந்தா எப்படி? ஆணு கத்து, அப்பதானே உன் பையன் பார்த்து பயப்படுவா. உன்னை யாராவது கத்தி எடுத்துட்டு சதக்கம் குத்த வந்தா பயங்கரமா கத்த மாட்டேன். கத்து. அட போடா. போடாவா. சின்ன பாப்பு, நீ போய் கதவை திறக்க வேண்டாம். யாருன்னு மட்டும் கேளு. போ. யாரு? நான் தான் கதவை திறடி. ஐயோ, ஊருக்கு போன அத்தை வந்துருச்சு பாவா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஏன் 2 புள்ளி பெத்தாச்சு, பட்ட பகல்ல இந்த மாதிரி கதவு தாப்பால போட்டா என்ன அர்த்தம்? 4 பேர் சேர்க்க மாட்டாங்க. உனக்கு எத்தனை வாட் சொன்னாலும் சூடு சொல். சீதா, ஜானகி, சீதா, ஜானகி. ஏதோ ஊர்ல இருந்தியே, நீ இப்படி இங்க வந்து உன்னை எதுக்காக இப்படி கட்டி வச்சிருக்காங்க? அம்மா, அந்த பொம்பளை அவுத்துடாதம்மா. சும்மா இருடா. ஐயோ, உனக்கு இந்த பொம்பளை பத்தி தெரியாதுமா. இந்த பொம்பளைக்கு என்ன மாதிரி இன்னொரு பையன் இருக்கா. தெரியும். என்ன ஜானகி, இவ்வளவு நேரமா இவன் நான் ராமு இல்லன்னு வளர்கிட்டு இருந்தா, இப்ப நீ கூட சேர்ந்துட்டியா? எனக்கு ஒரே ஒரு புள்ள ராமு, அது இவன் தானே? இல்லம்மா, இது என் புள்ள வீராசாமி. ஆனா என் புள்ளையும் உன் புள்ளைதான். ஐயோ, என் பிள்ளையும் உன் பிள்ளையா? చిన్న పాప ఇక్కడరా, ఏమిటో కన్ఫ్యూజ్ జరుగుతుంది. లేదురా, నేను చెప్పేది నిజం. సీత, நான் உனக்கு பிரசவம் பார்த்தேனே, ஞாபகம் இருக்கா? உனக்கு முதல் குழந்தை பிறந்ததும் அது நான் குளிப்பாட்டுறதுக்காக எடுத்துக்கிட்டு போனேன். அதுக்குள்ள 2வது குழந்தை பிறந்துச்சு. நீ அப்ப மயக்கத்துல இருந்து குழந்தை இல்லாத ஏக்கத்துல அந்த முதல் குழந்தை நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அந்த குழந்தை தான் இந்த வீராசாமி. என்னம்மா இது? Success, grand success. ராமுடைய விசுவாசத்தை பாராட்டி அவனுக்கு சம்மானம் கொடுக்கிறது நம்ம மனோதர்மம். ஆனா இதோட அவனுடைய சாப்டரை க்ளோஸ் பண்றது நம்ம தொழில் தர்மம். ரெண்டுல எது? 2வதுதான். ஐ ஆம் சாரி ராமு, இப்பவும் சொல்றேன், எப்பவுமே போலீஸை விட திருடன் கெட்டிக்கார. உன் ஆட்கள்ல யாராவது ஒருத்தரை மாடிக்கு அனுப்பிச்சு வீட்டை சுத்தி என்ன நிலவரம்னு முதல்ல பார்த்து வர சொல்லு. பார்ட்னர், பார்ட்னர், நாம மோசம் போயிட்டோம். உண்டோட கைலாசம் போறதுன்னு சொல்லுவாங்களே, அதை இன்னைக்கு தான் என் கண்ணால நேர்ல பார்த்தேன். இந்த ராமு நம்மளை ஏமாத்திட்டான். வீட்டை சுத்தி ஒரே போலீஸ் நிக்குது. உலகத்திலேயே உங்களுக்கு தான் சூப்பர் பிரெயின் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்களை விட தாத்தாலாம் இருக்கான்னு. ஆமா, ஊன்னா எங்களுக்கு கையை தூக்கி சாமியார் மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுவீங்களே. இங்க என்ன பேச்சு? அங்க போய் பேசுங்க. எப்பவுமே எனக்கு புத்திசாலிகளை ரொம்ப பிடிக்கும்.
என்னடா என்ன? அப்பா ஆ? நாமெல்லாம் சொல்லி அடிப்போம். ஆ. அவனை பாருங்க, வாயை திறக்காமே அடிக்கிறான். டேய், அவ இவன்னு பேசாத. அவரு போலீஸுகிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? இந்த வீட்டுக்கு யாரோ வெடிகுண்டு வைக்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதனால 2 நாளைக்கு தொடர்ந்து இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன். உள்ள ஏதாவது துப்பாக்கி வெடிச்சாலோ இல்ல இன்னொரு 10 நிமிஷத்துல நான் வெளியே போறேனாலோ போலீஸ் உள்ள வரும். அவ்வளவுதானே? இந்த டைமண்ட்ஸ் பணம் இத பத்தி எல்லாம் ஒண்ணும் சொல்லலையே. இது வரைக்கும் சொல்லல. ஆனா இனிமே உன் பார்ட்னர் என்கிட்ட பேசுறதை பொறுத்து தான் சொல்லணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா. பார்ட்னர், நீங்க அன்னைக்கே சொன்னீங்கல்ல ராமு நம்ம தலைக்கு மேல தூங்குற கத்தின்னு, அது இப்ப இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் முன்ன பின்ன விட்டு கொடுத்து பேசுங்க. 25. 50-50. 50-50. ஓகே ராமு, உன் பங்கு என்ன உண்டோ அதை இப்பவே வந்து வாங்கிட்டு போயிடு. இல்ல, வெளியே போலீஸ் நிக்குது. இப்ப நான் எதையும் எடுத்துட்டு போக விரும்பல. நாளை காலையில வந்து போலீஸ் அனுப்பிச்சிட்டு என்னோட பங்கை வாங்கிக்கிறேன். ஆக மொத்தத்துல நாங்க யாரும் வீட்டை விட்டு வெளியில போக முடியாதுன்னு மறைமுகமா சொல்றீங்க. புரியுது புரியுது. அப்ப நீங்க புறப்படுங்க.